பிரைஸ் அலாட் கர்த்தருக்கு துதிக்க உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கூட ஒரு அருமையான கர்த்தரின் வாக்குத்தத்தத்தோடு ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் தெரிந்த இந்த மாதத்தோட வாக்குத்தத்தம் சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறதால நாம் என்றைக்கும் தாழ்ந்து இருக்க மாட்டோம், தாழ்ச்சி அடைய மாட்டோம், தோல்வி அடைய மாட்டோம். இன்னும் அநேக பிரச்சனைகள் போராட்டத்திலிருந்து நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இன்றைய செய்தி கூட கர்த்தர் நமக்காக செய்த நன்மைகள், ஈவுகள், அவர் செய்த அற்புதங்களை குறித்து ஒரு சிறு தியானம் பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். யோவான் 10:11. அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன் என்று யார் சொல்கிறார்? கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆடுகள் என்பது எதை குறிக்கிறது? ஆடுகள் என்பது நம்மை தான் குறிக்கிறது, நம்முடைய மனித இனத்தை தான் குறிக்கிறது. நமக்காகத்தான் 2000 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அதுதான் இந்த வசனத்தை குறிக்கின்ற அர்த்தம். ஆடுகளுக்காக தம்முடைய ஜீவனை குறித்த நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை நாம் இன்றைக்கு எப்படியெல்லாம் அவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், இல்லை மறந்து போகிறோம், மறந்து விட்டிருக்கிறோம் இல்லையா? அநேக நன்மைகள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அவர் நினைக்க மறக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் எந்நேரமும் எந்த நிமிடமும் நம்மை கண்ணோக்கி கொண்டுதான் இருக்கிறார். 1000 ஆடுகள் மந்தையில் இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டாலும் கூட அதை தேடி கண்டுபிடித்து அதை சுமந்து அதை பாதுகாத்து அரவணைப்பவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், பல்வேறு தீமையில் விழுந்திருக்கிறோம், பாவத்தில் விழுந்திருக்கிறோம், தவறான செயல்கள் செய்கிறோம் இல்லையா? அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தான் நம்முடைய பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு மெய்ப்பராக, நம்மை பாதுகாப்பவராக இயேசு கிறிஸ்து இன்று உலகத்தில் அவதரித்தார். அவர் அவதரித்த காலத்திலே கர்த்தர் அநேகரை போஷித்தார், அநேகருக்கு விடுதலை கொடுத்தார், அநேக சுகத்தை கொடுத்தார். நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது கூட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று நமக்குள்ளே பசுத்தாவியாய் நிரம்பியிருக்கிறார். அந்த பசுத்தாவி என்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு வேத சரித்திரம் என்பது இந்த வேத புத்தகத்தில் தான் உள்ளது. பரிசுத்தாவி என்கின்ற நாமத்தை, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாம் என்னுடைய வேதாகத்தை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய வார்த்தைகள் மூலமாக, அவர் மகிமையின் மூலமாக வெளிப்படுகிறார். அவர் வார்த்தைகள் நாம் பேசும்போதோ, அவர் நாமத்தை நாம் சொல்லும் போதோ, அவரை துதிக்கும் போதோ, அவரை கனப்படுத்தும் போதோ, மகிமைப்படுத்தும் போதோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நமக்கு விடுதலை பெற்று தருகிறார். அநேகர் இதை உணர்ந்திருக்கலாம். கர்த்தரை ருசி பார்த்தவர்கள் அதை உணர்ந்திருக்கலாம். வேதம் என்பது, வேத வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. அதை நாம் பின்பற்றி நடக்கின்றவர்களாக இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை நன்மைகள், சந்தோஷங்கள், சமாதானங்கள் ஏராளமாக இருக்கும். நம் வாழ்க்கையில் வெற்றி என்று ஒன்று வந்துவிட்டால்
கர்த்தரை மறந்து விடுகிறோம். அதுவரை வெற்றியே இல்லாத மக்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. எப்படியாவது வெற்றியை கொடுங்க, ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், வயவை கொடுக்கணும், நம்ம ஜபிக்கிறோம். ஆனால் அந்த வெற்றியை கிடைத்த பிறகு, நன்மைகள் பெற்ற பிறகு நாம் கர்த்தரை மறந்து போகிறோம். அனைத்தையும் கொடுத்த ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. எப்போது ஜெயித்தாலும், எப்போது நாம் கர்த்தரை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் முதலாவது இடத்தில் தேவனிடத்தில் தான் கொடுக்கணும். சிலர் சொல்கிறது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க. வசனம் சொல்கிறது இல்லையா? முதலாவது தேவனை தேடணும். எத்தனை செல்வங்களோ கோடி ரூபாய்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவரை நாம் முதலிடத்தில் வைக்க வேண்டும். ஆனால் தேவன் பாருங்க, யார் மறந்தாலும் நான் மறவேன் என்று வார்த்தை சொல்கிறது. அவர் வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் உள்ளது. யார் மறந்தா என்னப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் நாம் அவர் நினைக்கிறோமா? நினைக்க வேண்டும். எந்த ஒரு தருணமாக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை நினைக்க வேண்டும், அவர் துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு ஆதாரமாக சமீபத்தில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தேன். 2 days பிஃபோர் தான் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ரொமான்ஸ் கிரிக்கெட் செமிஃபைனல் ஆடினாங்க. இதை ஜெயிச்சா ஃபைனல் போகலாம். அப்படியே ஆடி அதில் இந்தியா வெற்றி பெற்றது. அதில் உள்ள ஒரு மகள் ஜெமிமா என்பவர் அதிக ரன்கள் எடுத்து செஞ்சுரி அடித்து இன்றைய வெற்றி பெற செய்தார். இன்று நாடெங்கும் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஜெயித்த அந்த மகள் இறுதியில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின பிறகு அவர் சொன்ன வார்த்தை, எப்படி இதை உங்களால் முடிஞ்சது என்று கொஷின் கேட்கப்படுவது. அதற்கு அவர் சொன்ன பதில் என்னவென்று நீங்களே பாருங்கள். It's the stuff of dreams. I can imagine there's a lot of emotion in you right now. What are your first thoughts? Firstly, I want to thank Jesus because I couldn't do this on my own. I know He carried me through today. I want to thank my mom, my dad, my coach, and every single person who just believed in me throughout this time. I think initially I was just playing, I just keep talking to myself. But towards the end, I was just quoting one scripture from the Bible because I had lost energy. I was very tired. I was late, but one scripture that says, just stand still and God will fight for you. And that's what I did. I just stood there and He fought for me. No matter who you are, Jesus loves you. He knows the worst about you. He knows things about you that nobody else knows. And still He chose you. And He chose to die on the cross for you. And He loves you. And that love, that obsession of Jesus for you will never change. So I just want to encourage each one of you all today, and even tell this to myself, that don't base your worth, your value on how people treat you and on their opinions. Base it on this firm foundation, that Jesus loves you and His love for you never changes. It never fails, and it's always unconditional. Over the mountains and the sea, your river runs along me, and I will open up my heart and let the healer set me free. I'm happy to be in the truth, and I will daily lift my hand, for I will always sing when your love came down. Lord, I pray, even when it's sent by the Holy Spirit of God, let her life change, her destiny be transformed, take her to higher elevation, Lord, higher level, Lord Almighty God. She will do so well in the cricket, Lord, in the Lord, with the batting, Lord, with the bowling, Lord, with the fielding, Lord, everything. She will excel, and Lord, she will show what a great gift asset she is to the nation of India, dear Father God Almighty. We bless her, and I pray, dear Father God, you will do something new to her as she never done before. Something new to happen has never happened before, dear Father God. Lord, something new. You are a God of new things, Lord Almighty God. I pray you will do new things in and through her life, Father. Lord, I pray, Lord Almighty, I pray, God, I have a desire that she will set some new record in this kind of World Cup, dear Father. Personally, new record, Lord Almighty God, for your glory. Hallelujah. She will not play for the record. She will play for that. She will play for the nation. But in doing so, let her set up a record, Lord Almighty God. And I pray, dear Father God, you will make it the head, not the tail, or the top, never at the bottom, in the name of Jesus Christ. She will be always there to be the person
ready to take up a challenge and save, Lord Almighty, the team of God. She always there. Lord, even any challenge situation, she will run with ease. She will handle it, Lord Almighty. Like David handled Goliath with ease, Lord Almighty God. Any Goliath, she will handle it easily, dear Father God, and bring down any challenge, Lord, and make sure that our country wins the World Cup, Father God. We bless her, we send her with your blessing, protect her, keep her healthy, Lord. No injuries, Lord, whatsoever, dear Father. Angels of God, take charge of her in the name of Jesus. We thank you, worship you, we bless our daughter, we give you glory. In Jesus' name, everyone say aloud, amen. அந்த பதிலை பார்த்துருப்பீங்க. பாருங்கள், எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஜெயித்த பிறகு அவர் சொன்ன பதில் எல்லாமே ஜீசஸ் தான். அவரால் தான் நடந்தது, அவரால் தான் நான் போராடி ஜெயித்தேன் என்று இந்த மகள் சொல்கிறார். யுத்தம் அவருடையது, நம்ம சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். உங்களுக்கு எத்தனை போராட்டங்களோ பிரச்சனைகளோ தலைமேல் மிகப்பெரிதாக இருக்கும், இருந்தாலும் நாம் கர்த்தரை நினைத்து அவரை துதித்து அவர் மகிமைப்படுத்தி நாம் விசுவாசித்து நடக்கும் போதோ எத்தகைய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு லேசான காரியமாக மாறிடும். கர்த்தர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். நாம் சும்மா ஜெபித்து கொண்டிருந்தாலே போதும், அவர் விசுவாசித்து சரியான வழியில் நடந்து கொண்டிருந்தாலே போதும், கடைசியில் வெற்றி நிச்சயம். அப்படித்தான் எவ்வளோ பெரிய ஸ்கோர் இருந்தாலும் அந்த மகள் கண்களுக்கு சாதாரணமாக தெரிந்தது. சரியான வழிகள் சென்று வெற்றியை தேடி கொடுத்தார். அனைத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றியும் செலுத்தினார். பாருங்கள், எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறீர்கள்? நீங்கள் ஜெயித்த பிறகு, வாழ்க்கையில் ஜெயித்த பிறகு, அல்லது ஸ்போர்ட்ஸில் ஜெயித்த பிறகு, அல்லது அநேக காரியங்களில் எக்ஸாம்ஸில் ஜெயித்த பிறகு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது, அதுவே ஒரு பாவ செயல். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் நீங்கள் ஜெபத்தில் கேட்பீங்க இல்லையா? அந்த ஜெபத்தில் நீங்கள் கேட்டது உடனே கிடைச்சிச்சின்னா நீங்கள் உடனே நன்றி சொல்லணும். நீங்கள் நன்றி சொல்வது தான் கர்த்தருக்கு சந்தோஷமான ஒன்று. அப்படி செய்வது தான் மகிமையான விஷயமும். இன்னும் தேவன் மகிமையாக உங்களை வழிநடத்துவார். வசனம் சொல்கிறது, நீங்கள் என் நாமத்தினாக எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் தருவேன் என்று வசனம் சொல்கிறது. அர்த்தம் சொல்கிறார் பார்த்தீங்களா? யோவான் 14:13 சொல்கிறது, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கின்ற எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். அதை நீங்கள் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து அது திறம்பட நீங்கள் எதிர்த்து போராடி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய துணை உங்களோடு இருக்கணும். நீங்கள் அவரோடு இருந்து அவர் வழியில் நடந்து சரியான வழியில் நடந்து தொடர்ந்து ஜெபத்தில் நீங்கள் இருக்கும்போதோ கர்த்தர் உங்களுக்கு முடிவை வெற்றியாக கொடுப்பார். இந்த நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதன் முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும். நீங்கள் எந்த காலத்தில் அவசரப்படாமல், கர்த்தர் நமக்காக சொல்லியிருக்காரு, நிச்சயமாக ஒரு நாள் செய்வார். இந்த விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். அதில் வெற்றியை நீங்கள் காணுவீர்கள். அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அதுவரை ஜெபத்திலே ஐக்கியப்பட்டு அவர் வார்த்தையிலே கர்த்தரின் வேதத்தின்படி நடக்கையிலே நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன். என்ன பண்ண கண்டுபிடிச்சாரு? பல்ப் கண்டுபிடிச்சாரு. அந்த மோனோகிராம் ரேடியோ கண்டுபிடிச்சாரு. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சார். அனைவருக்கும் தெரிந்திருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் ஒரு பக்தி மிகுந்தவர் தான். அனைத்தையும் ஒரு லேபில், ஒரு பெரிய இடம், அவருக்கு சொந்தமான இடத்துல இருந்து ரிசர்ச் செஞ்சு நிறைய காரியங்களை கண்டுபிடித்து கொண்டே இருந்தார். நிறைய உலகத்திற்கு இன்று நாம் யூஸ் பண்ணுற பல்பு, ரேடியோ, லைட்ஸ் எல்லாமே அவர் கண்டுபிடித்தது தான். ஒரு நாள் அவர்
கண்டுபிடித்து வைத்திருந்த அந்த பொருட்கள் நிறைந்த அந்த லேபில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எல்லாமே எரிஞ்சு நாசமாக போயிடுச்சு. இதை பார்க்க வந்தார் வீட்டிலேருந்து வந்தார். பார்த்துட்டு ஒன்றும் பண்ணல. ரொம்ப நேரம் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு போகிறாரு. உள்ளே போய் பார்த்தாரு. எல்லா இடமும் எரிஞ்சு நாசமாக போயிருந்துச்சு. உடனே குடும்பத்தினரோட போகிறாங்க. அவங்களாம் ரொம்ப ஷாக்கிங்கோடு போகிறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அந்த ரூமில் ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதை எடுத்து பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோ பாதி எரிஞ்சு இருந்தது. மீதியெல்லாம் அப்படியே முழுசாங்க. அது ஃபோட்டோ யாருதுன்னா அவருடைய ஃபோட்டோ தான். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஃபோட்டோ சுற்றி எரிஞ்சிருந்தது. ஆனால் அவர் முகம் மட்டும் எரியாமல் அப்படியே இருந்தது. இதை பார்த்து புன்னகைத்தார். எது எரிந்து போனாலும், எது அழிந்து போனாலும் நான் இருக்கிறேன், நிலைத்திருக்கிறேன் என்று அன்றைய தினத்தில் குடும்பத்தினருக்கு நம்பிக்கையை கொடுத்தார். அவருடைய ஞானம், ஆற்றல், பலன் இருக்கும் வரை எது அழித்தாலும் அவர் ஞானத்தை அழிக்க முடியுமா? அவர் கல்வியை அழிக்க முடியுமா? அவர் பலனை அழிக்க முடியுமா? முடியாது. மீண்டும் கொண்டு வருவார். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பாருங்க, எத்தகைய நம்பிக்கையோடு அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் தன்னுடைய குடும்பத்தினருக்கு, பிள்ளைக்கு. எது பண்ணால் என்னப்பா, நான் இருக்கிறேன், ஞானம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதை மீண்டும் கொண்டு வர முடியும். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது பிரச்சனைகளோ, எந்த ஒரு சமாதானமின்மையோ, எந்த ஒரு குறைகளோ, எந்த ஒரு குற்றங்களோ, தோல்விகளோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசித்து அவர் வழியில் நடந்தீங்கன்னா அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். யார் போனால் என்ன, எது நடந்தால் என்ன, கர்த்தர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். உங்கள் கை தூக்கி எடுத்து உங்கள் வழி நடத்துவார். வசனம் சொல்கிறது ஏசாயா 4:10, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். விழுந்து போயிருக்கிற உங்களை, தாழ்ந்து போயிருக்கிற உங்களை, அழிவின் விளிம்பில் இருக்கின்ற உங்களை, அல்லது போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை, பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை, நோயின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை தாங்குகின்ற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாக நீங்கள் கேட்கின்ற எல்லா வித காரியங்களும் மகிமையாலே அவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். வசனம் சொல்கிறது பாருங்க, நீங்கள் எதை குறித்தும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் தோண்டு விடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட தாங்குகிற மனசு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனாங்க, உடனே போயிட்டு மரணத்தை தோண்டி தான் போகிறாங்க, தற்கொலைக்கு. அதை அடுத்த ஸ்டெப்பு போகணும், இல்லை வேறு வழிகள் இருக்கிறது, அதை போகணும்னு நினைக்கிறது இல்லை. இன்றைய இளைய சமுதாயத்தில் அப்படி தான் வாழ்ந்து வருகிறார்கள். அல்லது இந்த போதை பிடியில் விழுந்து விடுகிறார்கள், வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். அல்லது விடுதலை கிடைக்க வேண்டும், ரட்சிப்புக்குள் வர வேண்டும். அதற்கு ஒரே வழி நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் தான். உங்களுக்கு அநேக வழிகளில் சாத்தான் இடம் கொடுப்பான், உள்ளே வருவான், அநேக ஆசைகளை கொடுப்பான், தன் வழியிலே கொண்டு சென்று நம்மளை அழித்து விடுவான், அழிக்க பார்ப்பான், அழிவின் பாதையில் போட்டு விடுவான். அதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்கின்ற ஒரே வழி, நீங்கள் ஜெபமும் வேத வாசிப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். அநேக கிறிஸ்துவ மக்கள் கிட்ட சொல்கிறேன், அநேக ஹிந்து, முஸ்லீம்ஸ், அதர் கம்யூனிட்டி யாரானா இருக்கலாம், நீங்கள் கற்ற வேதத்தை அவங்க எடுத்து சொல்லுங்கள். அவங்க எடுத்து சொல்லி அவங்க நம்பிக்கையை கொடுங்க. நம்பிக்கை கொடுத்து அவங்க ஜெபிங்க. நீங்கள் அவங்க ஜெபிக்கும் போதோ உங்களுக்கும் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர்.
வெறும் கிறிஸ்டியனுக்கு மட்டுமே அவர் கிடையாது, அனைவருக்கும் உண்டானவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் ஜெபிச்சாலும் உண்மையாக ஜெபிக்கின்றவருக்கு கர்த்தர் நிச்சயம் பதிலை கொடுப்பார். நீங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன் என்று வசனம் சொல்கிறது இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. நீங்கள் தைரியத்தோட உறுதியோட விசுவாசத்தில் நிலைத்திருங்க. கர்த்தரின் துணை உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்கள் நிழலாக இருப்பார். நீங்கள் போகின்ற பாதைகள் எல்லாம் உங்களோடே வருவார். உங்கள் புலனான வழிகள் எல்லாம் அவர் செவ்வைப்படுத்தி உங்களை பாதுகாப்பார். சங்கீதம் 23 சொல்கிறது இல்லையா? உங்களுக்கு எல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். நான் மரண எல்லையில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கு, உங்களது கோலும் உங்களது தடியும் என்னை தேற்றும். நம்ம மரண இருளில் நடந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருப்பார். அவருடைய கோலும் தடியும் நம்மளை தேற்றும். இப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகள் நம்ம எங்கே போனாலும் சரி, இருட்டில் நடந்து போனாலும் சரி, இயேசுவை நடத்தி செல்லுங்க. அவர் கோலும் தடியும் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாக்கும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுவார். பாருங்க, புல்லுள்ள இடம்னா ஒரு பசுமையான இடம், அமர்ந்த தண்ணீர் அடைனா தண்ணீர் நிறைந்த இடம். அதுனா நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் ஒரு செழிப்பான பாதையை கொடுப்பார். வாழ்க்கையில் உயர்ந்த இடங்களை கொடுப்பார். பசுமை நிறைந்த வாழ்க்கை, அதாவது சந்தோஷம் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகின்ற எல்லா வித காரியங்களும் வெற்றியை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் வாங்குற கையாக இருக்காமல் கொடுக்கின்ற கைகளாக மாற்றும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுதான் இந்த வசனத்திற்கான அர்த்தம். சங்கீதம் 23 எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அநேகருக்கு இதை சொல்லிக் கொடுங்க. கிறிஸ்துவ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு இந்த சங்கீதம் 23 நீங்கள் சொல்லும் போது அதில் முழு அர்த்தமும் உங்களுக்கு புரியும். ஒரு வாழ்க்கைக்கான முழுமையை அந்த ஒரு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கும் போதோ, நம்மளை பாதுகாத்து நம்மளை மேய்ப்பராக இருக்கும் போதோ, நாம் எந்த வகையிலும் சோர்ந்து போக மாட்டோம், தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நாம் தேர்வு செய்வோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் கூட நீ எங்களுக்கு கொடுத்த அற்புதமான இந்த வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்ற வசனத்தை படி கர்த்தாவே, நீர் எங்கள் மேய்ப்பராக இருந்து எந்த சூழ்நிலையும் ஈரில் இருந்த சூழலாக இருக்கலாம், அல்லது பாடல் இருந்த சூழலாக இருக்கலாம், அது பிரச்சனை இருந்த சூழலாக இருக்கலாம். கர்த்தாவே, நீர் எங்கள் மேய்ப்பராக இருந்து எல்லா வித போராட்டங்களும் பிரச்சனைகளையும் எங்கள் பாதுகாத்து வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. சாமி, இன்றைக்கும் அநேகர் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்தும் பல்வேறு அடிப்படையிலிருந்து சிக்கி தவித்துக் கொடுக்கிறார் கர்த்தாவே. அவர்களை விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தாவே கரம் அவர்களை தொடுத்து அவர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதியும் கர்த்தாவே, அவர் விடுதலை கொடுப்பேன் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. சாமி, இந்த செய்தி சாதாரண வார்த்தையாக இருக்கலாம் கர்த்தாவே, ஆனால் அவங்களுடைய வார்த்தை அவர்களுக்கு இறங்கும் போது கர்த்தாவே, அது பிரகாசமான வார்த்தையாக, அது மகிமையான வார்த்தையாக அவருக்கு இறக்கும்படியாக அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அம்சாவே, நாவிலிருந்து பிறப்பென்ற உம்முடைய வார்த்தை மகிமையாய் மற்றவர்கள் சென்று சேரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அம்சாமி, செய்கின்ற ஊழியத்தை நீர் ஆசீர்வாதமாக ஜெபிக்கின்ற கர்த்தாவே. ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக காரியங்கள் நாங்கள் செய்யும்படியாக, அநேக தேவைகளை சந்திக்கும்படியாக நீர் எங்கள் பதில் செய்வாடும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. எங்கள் தேவைகளாக சந்தித்து எங்கள் குடும்பின் விசுவாசிக்கும் கர்த்தாவே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் உறவுகளை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
இந்த செய்தியை கேட்டுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நம்ம மகிமைக்கென்று ஒப்பு கொடுத்து வாழும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறீங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிக்கிற மகிமை உண்டாதாக, ஆமென். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றி